ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஐபிபி ஆப்ல நம்ம எப்படி ஸ்டேட்மெண்ட்டை வியூ பண்ணி பார்க்கறது, அதாவது டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே நம்ம வியூ பண்ணி எப்படி பார்க்கறது, மற்றும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய ஐபிபி ஆப் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கான எம்பினை என்டர் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஐபிபி ஆப் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஐபிபி ஆப் வந்து அன்லாக் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, அன்லாக் வந்து பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க, உங்களுடைய ஐபிபி ஆப் வந்து அன்லாக் ஆயிடும். உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல இப்போ மினி ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம ஐபிபி அக்கௌண்ட்கான ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால இதுல வந்து பாருங்க மினி ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து மினி ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ வந்து நீங்க டிஓபி அக்கௌண்ட் வச்சிருந்தா அதுல பார்க்க முடியாது. நம்ம வந்து ஐபிபி அக்கௌண்ட்ல மட்டும் தான் நம்ம மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்க முடியும். ஓகே, மினி ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, மினி ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா லோடிங் ஆகி இப்போ அதில் வந்து பாருங்க, இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அந்த 10 டிரான்சாக்ஷன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷோ ஆகும். 10 டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். நீங்க மீதி பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து பாருங்க, உங்களுக்கு பாஸ்புக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாஸ்புக் உள்ள போயிட்டு தான் நம்ம வந்து மீதி டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஓகே, அதனால கீழே பாட்டம் வந்து பாருங்க பாஸ்புக் சொல்லிட்டு இருக்கு. பாஸ்புக் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க பாஸ்புக்கை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, லாஸ்ட் 30 டேஸ்க்கான அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிக்கான ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வியூ பாஸ்புக் வந்து கொடுக்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ண அப்படின்னா கீழே பாட்டம்ல டவுன்லோட் இருக்கு, அது வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கடைசி 60 நாள், கடைசி 90 டேஸ், அதுக்கப்புறம் வந்து பாருங்க டேட் ரேஞ்ச் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேட் ரேஞ்ச் அப்படின்றது இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் நான் வந்து அதுக்குள்ள இருக்க டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு டேட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரம் டேட்ல வந்து எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க எக்ஸாம்பிளுக்காக நான் இதுக்கு முன்னாடி இருந்த மாசத்தை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதுல ஏப்ரல் மாசத்தை வந்து நான் செலக்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏப்ரல் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் வந்து செட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது போல நீங்க வந்து இயரை சேஞ்ச் பண்ணணும், மந்த் சேஞ்ச் பண்ணணும், டேட்டை சேஞ்ச் பண்ணா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, ஓகே, இப்போ அதுக்கப்புறம் டூ டேட் வந்து நம்ம என்டர் பண்ணணும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு கடைசியா எந்த தேதி வரைக்கும் நீங்க பார்க்கணுமோ அந்த தேதியை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த தேதியை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க வியூ பாஸ்புக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வியூ பாஸ்புக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் கொடுங்க. இப்போ நம்ம வந்து வியூ பாஸ்புக்கை கிளிக் பண்ணும்போது இப்போ அந்த தேதியிலிருந்து நீங்க எந்த தேதி கடைசியாக கொடுத்தீங்களோ அது வரைக்கும் உள்ள அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். நீங்க அனுப்புனது, நீங்க ரிசீவ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். நீங்க எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்ல இருந்து இன்னொரு டேட் வரைக்கும் உள்ள அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு நீங்க வந்து கடைசி 3 மாசத்துக்கான நீங்க டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் 90 டேஸ்க்கான அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் 90 டேஸ் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிட்டு வியூ பாஸ்புக் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. வியூ பாஸ்புக்கை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன் இந்த பேஜ் விட்டு. ஓகே, இப்போ நீங்க அது போல லாஸ்ட் 1 மந்த்துக்கான டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் 30 டேஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ பாஸ்புக் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ கடைசி மாசத்துக்கான அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்றத இப்போ வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிக்கான அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி டவுன்லோட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க வந்து 30 டேஸ்க்கானது நீங்க வந்து டவுன்லோட் பண்ணணுமா, 60 டேஸ்க்கானது டவுன்லோட் பண்ணணுமா, அல்லது 90 டேஸ்க்கானது டவுன்லோட் பண்ணணுமா, நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக லாஸ்ட் 60 டேஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க டவுன்லோட் சொல்லிட்டு இருக்கு. டவுன்லோட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்க எத்தனை மாசத்துக்கான அந்த ஸ்டேட்மெண்ட் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை டவுன்லோட் பண்ணணுமோ அந்த மாசத்தை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இது போல நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எந்த ஃபார்மேட்ல நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ இதுல 2 ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப், அதுக்கப்புறம் எக்ஸ்எல், எக்ஸ்எக்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க பிடிஎஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம். இப்போ வந்து பிடிஎஃப் சொல்லிட்டு இருப்பாங்க. பிடிஎஃப் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் கிளிக் பண்ணி அப்படின்னா லோடிங் வந்து ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க லோடிங் ஆயிட்டு இருக்கு. லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோடட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு பாருங்க செக் யுவர் டவுன்லோடட் ஃபோல்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஓகே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம போயிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டர்ல போய் செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபைல் மேனேஜர்ல போய் செக் பண்ணிக்கலாம். அதுல தான் நம்ம டவுன்லோட் பண்ணது எல்லாமே இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல ஃபைல் மேனேஜர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க வந்து ரீசன்ஸ்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா டவுன்லோட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா டவுன்லோட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க அக்கௌண்ட் பிடிஎஃப் சொல்லிட்டு இருக்கு. அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் இது வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து டீடைலா கொடுத்துருப்பாங்க. நீங்க எத்தனை மாசத்துக்கான அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணீங்களோ அது மொத்தமா இதுல வந்து இருக்கும். நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்கேயாவது நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்ல நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய ஐபிபிக்கான ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.